ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம் பாரதத்தின் பழம்பெருமையை உணர்த்தும் இதிகாசங்களுள் ஒன்று ராமாயணம். மாற்றான் மனைவியை அடைய நினைத்தால் அவன் மாவீரனாயினும் அவனுக்கு மரணம் நிச்சயமே என்பதை உணர்த்துவதே இக்காவியத்தின் மையக்கருத்து. மனதில் கட்டுப்பாடும் திருமணத்தில் கட்டுப்பாடும் கொண்டு ஒருவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை ஆணித்தரமாய் கூறுவதே ராமாயணம். இங்கனம் வாழ்க்கை குறித்தான வாழ்வியலையும் உணர்த்தும் இக்காவியத்தில் ராமர், லக்ஷ்மணர், சீதை, ராவணன் என பெரும் கதாபாத்திரங்களை குறித்து அதிகம் அறிந்த நாம், ராமருக்கு ஒரு மூத்த சகோதரி இருந்தார் என்பதை குறித்து அறிந்தது குறைவே. ஆம், அதிலும் குறிப்பாய் ராமர் மற்றும் அவரது சகோதரர்களின் பிறப்பிற்கே அவர்களின் இந்த சகோதரிதான் உதவி புரிந்தாள் என்பதை குறித்து நாம் அறிந்தது குறைவே. இங்கனம் பெரிதும் பேசப்படாமல் போன ராமரின் அந்த சகோதரி யார், அவரின் சுவாரஸ்யமான வரலாறு என்ன என்பது குறித்தான புராண கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாரத தேசத்தின் வடக்கே சராயு நதியின் இரு கரைகளிலும் கோசலம் எனும் தேசம் ஒன்று இருந்தது. நேர்த்தியான தானியங்கள் விளையும் அந்த புண்ணிய தேசத்தில் பாயும் தண்ணீர் கூட கரும்பின் சாற்றை போன்று சுவை மிகுந்ததாய் இருந்ததாம். அப்படிப்பட்ட வளம் பொருந்திய அந்த பூமியை இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்த அஜன் எனும் மன்னர் ஒருவர் ஆண்டு வந்தார். அவர் மனைவியே இந்துமதி. அழகில் சிறந்த அப்பெண் ஒரு தேவலோக கன்னி. ஒரு சாபத்தின் விளைவாய் பூலோகம் வந்த அவளை அஜன் மன்னர் காதலித்து திருமணம் செய்திருந்தார். ஆண்டுகள் செல்ல அத்தம்பதியருக்கு மகன் ஒருவன் பிறந்தார். அவனுக்கு அவர்கள் நேமி என பெயரிட்டனர். அந்த நேமி என்பவர் பின்னாளில் பெற்ற பட்டப்பெயரே தசரதர். ஆம், அவரே நாம் போற்றி துதிக்கும் ராமபிரானின் தந்தையான தசரதர். அங்கனம் அஜன் மற்றும் இந்துமதி தம்பதியருக்கு பிறந்த நேமி எனும் இயற்பெயர் பெற்ற தசரதன் பிறந்த சில மாதங்களிலேயே அவனின் தாயான தேவலோக பெண் இந்துமதி சாப விமோச்சனம் பெற்று விண்ணுலகம் சென்றாள். மனைவியை பிரிந்த துக்கத்தினால் தசரதனின் தந்தை அஜனும் ஒருவேளை தானும் விண்ணுலகம் சென்றால் இந்துமதியுடன் வாழலாம் என எண்ணி தற்கொலையும் செய்து கொண்டார். இதனால் சிறு குழந்தையாய் 8 மாதங்களிலேயே பெற்றோர்களை இழந்து அனாதையானார் தசரதன். கூடவே கோசலையின் மக்களும் நாட்டை ஆளும் மன்னனை இழந்து அனாதையாய் விடப்பட்டனர். இங்கனம் நாட்டில் ஏற்பட்ட இந்த இக்கட்டான சூழ்நிலையை கண்டு மன்னனின் குல குருவான வசிஷ்ட மகரிஷி அரசின் நிர்வாகத்தை அரசவை சான்றோரான சுமந்திரர் என்பவரிடம் ஒப்படைத்தார். கூடவே அரசின் வாரிசான 8 மாதமே ஆன பச்சிளம் குழந்தை தசரதனை வளர்க்கும் பொறுப்பை சாஸ்திரம் மற்றும் அஸ்திரக்கலையில் வல்லவரான மருதன்வர் எனும் வல்லுனரிடம் ஒப்படைத்தார். மருதன்வரும் அவ்வாறே தசரதனை பல திறமைகளை பெற்ற போர் வித்தகனாகவும் தேரோட்டும் கலையில் திறம்பெற்ற ஒரு வீரனாகவும் வளர்த்தார். தசரதனும் மருதன்வரின் கண்காணிப்பின் கீழ் தன் பொறுப்பை உணர்ந்து வித்தக வீரனாய் வளர்ந்தார். ஆண்டுகள் கடந்தது. சிறுவன் தசரதன் இளம் குமரனானான். தன் 18ஆம் வயதிலேயே நாட்டை ஆள்வதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருந்த அவனை அந்த இளம் வயதிலேயே கோசலை நாட்டின் இளம் அரசனாய் முடிசூட்டினர் அரசவை மேல்மக்கள். இவ்வாறு தசரத மன்னரும் கோசலையின் மன்னனாய் அரியணையை அலங்கரித்தார். தெளிந்த அறிவும் துணிந்த வீரமும் கொண்ட அவர் கோசலை தேசத்திலேயே ஏராளமான செழிப்புடன் விளங்கும்
மேடு பள்ளம் இல்லாத சமதள பூமியான அயோத்தி எனும் நகரை தலைநகரமாய்க் கொண்டு சிறப்புடன் ஆட்சி புரிந்தார். இந்திரன் இந்திரலோகத்திலிருந்து தேவர்களை ஆட்சி செய்வது போல தசரத மன்னன் அயோத்தியில் இருந்து கோசலை நாட்டின் மக்களை ஆட்சி புரிந்தார். அப்படி அயோத்தியே பூமியின் சொர்க்காபுரியாய் அச்சமயம் விளங்குவதற்கு காரணமாயிருந்தது தசரத மன்னர் நாட்டின் எல்லைகளை பாதுகாத்ததும், அவர் தனக்கு கீழ் தன் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இருந்த சிற்றரசர்களை மதிப்புடன் நடத்தியதுமே. அங்ஙனம் அவர் கூடுதல் மதிப்புடன் நடத்திய சிற்றரசர்களுள் முக்கியமான ஒருவரே வடகோசலையின் சிற்றரசரான கோசலராஜன். கோசலராஜன் பிறப்பால் இக்ஷ்வாகு வம்சத்தவராகவும் தசரத மன்னனின் கோத்திரத்தை சேர்ந்தவராகவும் இருந்ததால் கோசலராஜன் சிற்றரசனே ஆனபோதிலும் தசரத மன்னனின் வழிகாட்டியாகவும் மதிக்கப்பட்டார். இந்நிலையில் ஒருமுறை கோசலராஜர் தான் கப்பம் கெட்ட தசரத மன்னனின் அரண்மனை வரும் சமயம் தன் மகள் கௌசல்யாவை உடன் அழைத்து வர அழகு பதுமையான கௌசல்யாவை கண்டதும் அவள் மேல் காதல் கொண்டார் தசரத மன்னர். ஆம், பெற்றோர் பாசம் சகோதர பாசம் என்பதை சற்றும் அறியாத தசரதருக்கு கௌசல்யாவின் மீது ஏற்பட்ட காதல் அன்றிலிருந்து அவருக்கு எல்லாமுமாய் ஆனது. ஆகவே தசரத மன்னர் முறையாய் தன் விருப்பத்தை குலகுருவான வசிஷ்டரிடம் தெரிவித்தார். அதை கேட்டு வசிஷ்டரோ, தசரதரும் கௌசல்யாவும் ஒரே வம்சத்தையும் ஒரே கோத்திரத்தையும் சேர்ந்திருந்ததால் திருமணம் செய்வது கூடாது என்பதை அறிந்து வருந்தினார். இருப்பினும் கோசலராஜனும் கௌசல்யாவும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க தசரத மன்னனும் தன் எண்ணத்தை மாற்றாமல் கௌசல்யாவை மணப்பதில் உறுதியாயிருந்தார். இறுதியில் வசிஷ்டரும் அந்த திருமணத்திற்கு ஒரு வழியாய் சம்மதம் தெரிவிக்க தசரதர் கௌசல்யாவின் திருமண ஏற்பாடுகள் வெகு விமரிசையாய் கோசலை நாட்டிலே ஆரம்பிக்க துவங்கின. இதற்கிடையில் இலங்கையை ஆளும் அரக்க அரசனான ராவணன் என்பவன் அயோத்தியில் நடக்கவிருக்கும் தசரதன் கௌசல்யாவின் திருமணம் குறித்து ஒற்றர்கள் மூலமும் நாரதர் மூலமும் அறிந்து கொண்டார். ஏனெனில் இத்தம்பதியருக்கு பிறக்கும் மகனாலேயே தனக்கு இறப்பு என்பதை ஏற்கனவே அறிந்திருந்தார் ராவணன். ஆகவே அவன் எப்படியேனும் அந்த திருமணத்தை தடை செய்ய வேண்டும் என விரும்பினான். அதனால் திருமண தினத்தின் முந்தைய நாள் ராவணன் வடகோசலை வந்து அங்கு கோசலராஜனுடன் போரிட்டு கௌசல்யாவை கடத்தி பெண்ணை கொன்றால் பாவம் கிட்டும் என்று எண்ணி அவளை ஒரு பெட்டியில் அடைத்து சராயு நதியில் வீசினான். ஆனால் அதே சமயம் தன் பரிவாரங்களுடன் நகர்வலம் சென்றிருந்த தசரத மன்னனோ தன் விதி பலனால் தூரத்திலிருந்து வீரன் ஒருவன் சராயு நதியில் பெட்டி ஒன்றை தள்ளி விடுவதை கவனித்தார். தர்மத்திற்கு புறம்பாய் அவ்வீரன் செயல்படுவதை உணர்ந்த தசரத மன்னர் என்னவென்று தெரியாமலேயே அப்பெட்டியை கைப்பற்ற ஆற்றுக்குள் பாய்ந்தார். மூச்சடக்கும் கலையில் வல்லவரான அவர் நீரில் மூழ்கியபடியே பெட்டியை பின்தொடர்ந்தார். ஆனால் பெட்டியோ நீரின் ஓட்டத்தால் வேகமாய் நகர்ந்து கடலில் சென்று கலந்தது. தசரத மன்னரும் தன்னால் இயன்ற அளவு நீரில் நீந்தி கடலில் கடக்க முயன்றார். ஆனால் தளர்ந்தார். இதையெல்லாம் கவனித்த ராவணனோ கௌசல்யாவை அழித்தாகிவிட்டது, அவளை காப்பாற்ற முயன்ற தசரதனும் நீரில் மூழ்கி இறந்து விட்டான், இனி நமக்கு கவலையில்லை என்று எண்ணி அவ்விடம் விட்டு இலங்கை சென்றான். ஆனால் அச்சமயம் அங்கே வானில் பறந்த கழுகு இன தலைவரான ஜடாயு எனும் கழுகு ஒன்று கடலில் தத்தளிக்கும் தசரதரை கண்டு அவருக்கு உதவி புரியும்படி அது தசரதரை பற்றி தன் முதுகில் சுமந்து கரையில் சேர்த்து அவருக்கு பழங்களை உண்ண கொடுத்து களைப்பை போக்கியது.
அதனால் புத்துணர்வு பெற்ற தசரதர் ஆபத்தில் தனக்கு உதவி புரிந்த அந்த ஜடாயு எனும் கலிகிற்கு நன்றி கூறி கூடவே தான் வந்த நோக்கத்தையும் குறித்து கூறினார். அதை கேட்ட ஜடாயுவும் தன் கூர்மையான கண்களால் நோட்டம் விட அங்கே தொலைவிலே தீவு ஒன்றில் பெட்டி ஒன்று கரை ஒதுங்கி இருப்பதை அது கண்டறிந்து தசரதரிடம் கூறியது. பின் தசரதரை மீண்டும் தன் முதுகில் சுமந்தபடி தீவில் இறக்கிவிட்டது ஜடாயு. அங்கே கரை ஒதுங்கி கிடந்த அந்த பெட்டியை அதனுள் என்ன இருக்கிறது என்பதை தெரியாமலேயே திறந்து பார்த்த தசரதர் திடுக்கிட்டார். ஆம், அங்கே அவர் காதலி கௌசல்யாவே சிறை வைக்கப்பட்டிருந்தாள். மனம் பதைத்த அவர் அவள் உயிருடன் இருப்பதை அறிந்து மகிழ்ந்து அவளை உடனே அதிலிருந்து விடுவிக்கவும் செய்தார். என்ன நிகழ்ந்தது, இவள் ஏன் கடத்தப்பட்டாள் என்பதை புரியாமல் குழம்பிய அவருக்கு அப்போது அங்கே நாரதர் தோன்றி ராவணனின் செயலை குறித்து விளக்கினார். பின் குறித்த தினத்திலே குறித்த காலத்திலே கௌசல்யாவை மனம் புரிந்தே ஆக வேண்டும் என உறுதியெடுத்த தசரதர் அங்கேயே அத்தீவிலேயே எளிமையான முறையில் நாரதர் மற்றும் ஜடாயு முன்னிலையிலேயே அப்போதே கௌசல்யாவை மணமும் புரிந்தார். பின் ஜடாயுவே அவர்கள் இருவரையும் சுமந்து அயோத்தி கொண்டு வந்து சேர்த்தது. நாட்களும் சென்றது. கருவுற்றாள் கௌசல்யா. இறுதியில் அவள் நிறை மாதத்தில் ஒரு பெண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். ஆம், தசரத மன்னருக்கென பிறந்த அக்குழந்தையே அவரின் முதல் வாரிசாய் ஆனது. மகிழ்ந்த அரச தம்பதியினர் அக்குழந்தைக்கு சாந்தா என பெயரிட்டனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாய் பிறக்கும் போதே அக்குழந்தை முழங்காலுக்கு கீழே ஊனமாய் இருந்தது. வருந்திய மன்னர் அதை வசிஷ்டரிடம் தெரிவிக்க, வசிஷ்டரோ குழந்தையின் அந்த ஊனத்திற்கு காரணம் ஒரே கோத்திரத்தை சார்ந்த நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டதும் திருமணத்திற்கு முன்தினம் பெட்டியில் அடைக்கப்பட்டதால் கௌசல்யாவின் உள்ளத்திலும் உடலிலும் ஏற்பட்ட அதிர்ச்சியுமே காரணம் என்றார். இருந்தும் தசரத மன்னரின் அந்த மன வருத்தத்திற்கு தீர்வு தேடிய குலகுரு வசிஷ்டர் சாஸ்திரங்களை புரட்டி சாந்தாவை வேறு யாருக்கேனும் தத்து கொடுத்தால் அவளின் இக்குறைபாடு சரியாகும் என சிறப்பு விதி இருப்பதை கண்டறிந்து கூறினார். அதன்படி தசரத மன்னனும் எங்கிருந்தாலும் நம் மகள் ஊனமின்றி நல்வாழ்வு வாழட்டும் எனும் நோக்கில் குழந்தை பேரின்றி தவித்த தன் உற்ற நண்பனான அங்க தேசத்தின் மன்னன் லோமபாதன் என்பவருக்கு தன் மகள் சாந்தாவை தத்து கொடுத்தார். மிகச்சிறிய வயதிலே சாந்தா தத்து கொடுக்கப்பட்டதால் அந்த குழந்தை லோமபாதன் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தாள். அவள் தன் தந்தை தசரதன் என்பதையே மறந்து போய் லோமபாதனே தன் தந்தை என நினைத்து மகிழ்ச்சியாய் வாழ்ந்தாள். குழந்தை கிடைத்த மகிழ்வில் லோமபாத மன்னனும் சாந்தாவிற்கு பல சித்த வைத்திய முறைகளை மேற்கொண்டு எப்படியேனும் அவள் குறையை அகற்ற வேண்டும் என விரும்பினார். இறுதியில் வைத்திய மூலம் அவளின் கால் ஊனத்தையும் சரி செய்தார். இவ்வாறு ஊனம் அகன்று லோமபாத மன்னனின் வளர்ப்பு மகளாய் அங்க தேசத்தின் இளவரசியாய் வளர்ந்தாள் தசரதன் பெற்ற மகள் சாந்தா. காலம் கடந்தது, ஆண்டுகள் கழிந்தது. இளவரசி சாந்தா ஆடல், பாடல், கலை, கைவினை, வீரம் என அனைத்திலும் திறம் பெற்ற ஒரு இளம் மங்கையாக வளர்ந்தாள். தன் தந்தைக்கே அரசியல் ஆலோசனை கூறும் ஒரு வித்தகியாகவும் மாறினாள். அங்க தேச மன்னரும் அவ்வாறே சாந்தா மீது அளவற்ற அன்பு கொண்டு தன் மகளே தன் உலகம் என வாழத் துவங்கினார். இந்நிலையில் ஒருமுறை அங்கதேச மன்னன் லோமபாதன் தன் மகள் சாந்தாவுடன்
ஒரு நாள் தீவிரமான அரசியல் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த சமயம் அந்தணர் ஒருவர் உதவி கேட்டு மன்னரை காண அரண்மனை வந்திருந்தார். மன்னனோ அப்போது முக்கியமான உரை ஒன்றை ஆற்றிக் கொண்டிருந்ததால் அந்தணரை காண மறுத்தார். அதன் விளைவால் ஆத்திரமுற்ற அந்த அந்தணரோ, மன்னனே, உதவி கேட்டு வந்த என்னை நீ புறக்கணித்ததால் நான் தெய்வமாய் வழிபடும் இந்திரனும் வருணனும் உன் நாட்டை புறக்கணிப்பர் என சாபம் ஒன்றினை விட்டுச் சென்றார். ஆம், இந்திரனும் அவ்வாறே தன் பக்தனின் அவ்வேண்டுதலை ஏற்று அங்க தேசத்திற்கு பல ஆண்டுகளாய் மழை பொழிவதை தடுத்து நிறுத்தினார். இந்திரனின் அச்செயலால் அங்கதேசம் முழுக்க பல காலமாய் மழையின்றி கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் அனைவரும் பசியாலும் பட்டினியாலும் வாடினர். குடிமக்களின் அந்த அவல நிலையை கண்ட லோமபாத மன்னன் பெரும் துன்புற்று அந்த பஞ்சத்திற்கு தீர்வு வேண்டி பல தவசிகளை நாடி உதவி தேடினார். இறுதியில் அவர்கள் மூலம் அதற்கான வழியையும் கண்டறிந்தார். ஆம், காசியப முனிவரின் பேரனும் தவத்தினால் தன் மனதை பக்குவப்படுத்தியவரும் பிறப்பிலே தலையில் மான் கொம்பு உடையவரும் பெண்களை பற்றியே அறியாது எளிமையில் இனிமை கண்டு கானகத்தில் வசிக்கும் தவ புத்திரனான ரிஷ்யசிருங்க முனிவரின் பாதம் உன் நாட்டில் பட்டால் மழை பெய்ய வாய்ப்புண்டு. அம்முனியின் பாதம் தரையில் படுமே ஆயின் வாரம் மழையை பொழியும் எனும் சிறப்பு பெற்றவர் அவர். ஆகவே அவரை நீ நாடிச்செல் என அறிவுரை அளித்தனர் தவசிகள். அவ்வாறே லோமபாத மன்னனும் எப்படியேனும் ரிஷ்யசிருங்க முனியை தன் நாட்டிற்கு அழைத்து வந்து மழையை பொழியச் செய்தாக வேண்டும் என எண்ணி ஒரு திட்டம் ஒன்றை வகுத்தார். அதன்படி பெண்வாசமே அறியாது வாழ்ந்த அந்த முனியை கவர லோமபாத மன்னன் அழகில் சிறந்த பெண்களை அவர் இருக்கும் கானகம் அனுப்பி அவருக்கு உலக நாட்டங்களில் மேல் விருப்பத்தை தூண்டி இறுதியில் அவரை அங்கதேசம் அழைத்து வரச் செய்தார். அவ்வாறே உலகம் பற்றி அறிய விரும்பிய ரிஷ்யசிருங்கரும் கானகம் விடுத்து அங்கதேசத்தின் எல்லையில் காலடி வைத்தார். அப்போதே வானம் பிளந்து மழை கொட்டியது. ஆம், அன்றே பல வருடங்களுக்குப் பின் அங்கதேசம் முழுக்க நீரால் நிரம்பியது. மக்களும் மன்னரும் மகிழ்ந்தனர். பஞ்சமும் அன்றிலிருந்து பறந்தோடின. பின் லோமபாதன் ஓடிச் சென்று ரிஷ்யசிருங்க முனியை தன் ரதத்தில் ஏற்றி அன்புடன் வரவேற்று அரண்மனை கூட்டி வந்தார். தன் நாட்டின் நிலையை அவரிடம் எடுத்து கூறி, அதனாலேயே உம்மை பெண்களால் கவர்ந்து கூட்டி வர வேண்டியதாயிற்று என மனமுருக மன்னிப்பும் வேண்டினார். ரிஷ்யசிருங்கரும் ஒரு நல்ல காரியத்திற்காகவே இவை அனைத்தும் நிகழ்ந்தது என்பதை அறிந்து மன்னரை மன்னித்து உலகமென்றால் இன்னது என்று அறிந்து சில காலம் அங்கதேச அரண்மனையில் வசித்தார். அச்சமயம் முனிவருக்கென பணிவிடை புரிய லோமபாத மன்னன் தன் மகள் சாந்தாவையே நியமிக்க, அவளின் அழகையும் அறிவையும் கண்டு வியந்த ரிஷ்யசிருங்கர் சாந்தாவையே தான் மணம் புரிய விரும்புவதாய் மன்னரிடம் விருப்பம் தெரிவித்தார். அதை அறிந்த சாந்தாவும் அவ்வாறே முனிவரை மணக்க சம்மதிக்க, இறுதியில் தசரதரின் மகளும் லோமபாதனின் வளர்ப்பு மகளும் அங்கதேசத்தின் இளவரசியுமான சாந்தாவிற்கும் தவசீலரான ரிஷ்யசிருங்க முனிவருக்கும் திருமணம் இனிதே நடந்தது. இது இங்கே இப்படி நிகழ, சாந்தாவின் பிறப்பிடமாகிய கோசலை தேசத்திலோ தசரத மன்னன் தன் மகள் சாந்தாவை தத்து கொடுத்த பின் பல ஆண்டுகளாய் குழந்தை பேரின்றி துன்புற்றார். அவர் கௌசல்யாவிற்கு பின் கைகேயி, சுமித்திரை என மேலும் 2 பெண்களை மணந்த போதும் பல வருடங்களாய் மக்கட்பேரின்றி தவித்தார். இறுதியில் குழந்தை வரம் வேண்டி
பல புண்ணிய செயல்களை செய்ய ஆரம்பித்த தசரதர் தன் 3 மனைவிகளுடன் இணைந்து அனைத்து சுகபோக வாழ்க்கையும் துறந்து துறவு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். கூடவே தன் ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் நம்பிக்கைக்குரிய அமைச்சர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அனுதினமும் பூஜை புரஸ்காரம் என தவ வாழ்க்கை மேற்கொண்டார் தசரதர். பின் தன் குல குருவான வசிஷ்டரின் அறிவுரையின் பேரில் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய விரும்பினார் தசரதர். அதற்காய் யாகம் நிகழ்த்தி மந்திரங்கள் கூற எந்த தவசீலரை தேர்ந்தெடுப்பது என ஆராய்ந்து இறுதியில் ரிஷ்யசிருங்க முனியே யாகம் நிகழ்த்த தகுந்தவர் என முடிவெடுத்து அவரை நாடிச் சென்றார் தசரதர். தேடிச் சென்ற அவருக்கு அப்போதே தான் தேடி வந்த ரிஷ்யசிருங்க முனிவரின் மனைவியானவள் தான் பெற்றெடுத்த மகள் சாந்தா என்பதை அறிந்து கொண்டார். எளிதில் யாருக்கும் யாகம் மேற்கொள்ள சம்மதம் அளிக்காதவரும் எப்போதும் இறைவனையே பூஜிப்பவருமான ரிஷ்யசிருங்கரும் அன்று தசரத மன்னரின் கோரிக்கையை அறிந்து தன்னை நாடி வந்த அவர் தன் மாமனார் என்றும் அவர் பேச்சை தட்டக்கூடாது என்கிற காரணத்தாலும் தன் மனைவி சாந்தாவின் வற்புறுத்துதலாலும் தசரத மன்னருக்கென புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய சம்மதித்தார். அதன்படி தசரத மன்னருக்கென குறித்த காலத்தில் யாகத்தை துவங்கிய ரிஷ்யசிருங்கர் தன் இடைவிடாத மந்திரத்தாலும் வேத சூத்திரத்தினாலும் காற்றிலே வேத அதிர்வுகளை உண்டாக்கி இறுதியில் யாக நெருப்பில் இருந்து பிரகாசமான ஒளி நிறைந்த உருவத்தை தோன்றச் செய்து அதன் கைகளிலிருந்து பாபுலம் எனும் கொழுக்கட்டை பாயாசத்தை பெற்றார். அதை அவர் தசரத மன்னரின் கைகளில் கொடுக்க அந்த பாபுலம் எனும் பிரசாதத்தை உண்ட தசரத மன்னரின் மனைவிகள் கருவுற்று இறுதியில் ராமர், பரதர், லக்ஷ்மணன், சத்ருகன் என 4 மகன்களை பெற்றெடுத்தனர். இங்கனம் ராம லட்சுமண பரத சத்ருகனின் மூத்த சகோதரி ஆனாள் சாந்தா. சொல்லப்போனால் இந்த 4 புத்திரர்களையும் தசரதர் பெற்றெடுக்க தேவையான யாகம் நிகழ்த்த தன் கணவர் ரிஷ்யசிருங்கரை சாந்தா வற்புறுத்தியதால் ராமரின் பிறப்பிற்கு முக்கிய காரணியாகவும் அமைந்தாள் அவரின் மூத்த சகோதரியான இந்த சாந்தா தேவி. ஆண்டுகள் கழிய சாந்தாவிற்கும் ரிஷ்யசிருங்க முனிக்கும் மகன் ஒருவன் பிறக்க அவன் வளர்ந்ததும் அவன் கைகளில் அங்க தேசத்தை ஒப்படைத்தனர் இருவரும். பின் சாந்தாவும் ரிஷ்யசிருங்கரும் தென் திசை நோக்கி பயணித்து பல ஆண்டுகள் தவம் புரிந்து துங்கா நதியின் மூலஸ்தானத்தில் மலைகளின் கீழ்ப்பகுதியில் பூர்ணதவ யோகத்தில் மூழ்கி போயினர். இன்றும் அவ்விடமே கர்நாடக மாநிலத்தின் சிருங்கேரி என பெயர் பெற்று இன்றும் அவர்களுக்கென வழிபாடுகள் அங்கு நடத்தப்படுகிறது என வரலாறு கூறுகின்றது. ஓகே நண்பர்களே, இந்த பதிவுல தசரத மன்னனின் மகளும் ராமபிரானின் மூத்த சகோதரியுமான சாந்தா தேவியை பற்றியும் ஸ்ரீராமரின் பிறப்பிற்கே வழிவகுத்த சாந்தா தேவியின் பிரபலமில்லாத வரலாற்றை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.